அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து சனி பெயர்ச்சி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்கள தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்தது என்ன அப்டின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனியா அதுக்குரிய சாதகமான நட்சத்திரத்த தேர்வு செய்து, பரிகார ஸ்தலங்கள் மற்றும் பரிகார நாட்கள் எதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பரிகார நாட்கள எப்படி தேர்வு செய்றோம் அப்டின்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அனுகூலம் தரக்கூடிய நட்சத்திரம்னு இருக்கும். அந்த நட்சத்திரத்த தேர்வு செய்து, நீங்க கோவில் வழிபாடு செய்யும்பொழுது என்ன அப்டின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விதத்தில குறையுன்றது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நம்பிக்கை. இது நம்பிக்கை மட்டும் இல்ல. இது பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில முயற்சி செய்து, அதில பலன்கள அடைஞ்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில தான் பார்த்தீங்க அப்டின்னா, முகூர்த்தம் குறிக்கிறது, மத்த சில நிகழ்ச்சிகள்லாம் தீர்மானிக்கிறாங்க. பொதுவா நம்ம நட்சத்திரம்னு சொல்லும்போது, அஸ்வினியிலருந்து நீங்க கடைசியா இருக்கக்கூடிய இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் வர கூடிய 27 நட்சத்திரங்களும் நம்ம பேர் சொன்னா இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சோன்னா, ஒரு மாலையில திரும்ப திரும்ப படிக்கிறதுக்குள்ள அது படிச்சு மனப்பாடம் பண்ணி 12 ராசிகளும் மனப்பாடம் பண்ணிடலாம். அது மட்டும் ஜோதிடம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான சூழ்நிலைகள எப்படி கையாள்வது? நம்மளுடைய மனம் பக்குவப்படுத்துறது எப்படின்றதெல்லாம் நெறைய சூக்ஷ்மங்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில தான் இருக்கு. அதனால உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அனுகூலம் தரக்கூடிய நட்சத்திரங்கள தேர்வு செய்து, அந்த காலகட்டங்கள்ல நீங்க கோயில் வழிபாடு செய்யும்பொழுது என்ன நடக்கும் அப்டின்னா, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல நிவர்த்தி கிடைக்கும் அப்டின்றது ஐதீகம். அந்த வகையில நான் தொடர்ந்து பதிவிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணா தான் நமக்கு தெரியும். லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. அ ஒவ்வொரு ஜாதகருக்கும் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஜாதகத்த கணிச்சு இன்னும் அவங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க கமெண்ட்ஸ் பண்ணலாம். நான் சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். மேலும் மேலும் ஜோதிடம் தகவல்கள் தொடர்ந்து நான் பதிவிட்டுக்கிட்டே வருவேன். எல்லாரும் பார்த்து பயன்பெறணுன்றத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில நம்ம சந்திப்போம்.